வெல்கம் டு த பிகேஆர் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ். நம்ம இன்னைக்கு ஜாம் 2015 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் பேசிக்காக ஒரு ஆர் பார் எஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி அரைவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளாரிட்டி இல்லைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு தென் நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இங்கே நம்மளுக்கு 2 கைரல் கார்பன் இருக்குது. 2 கைரல் கார்பன். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே யூ ஹேவ் 2 கைரல் கார்பன். ஸோ 2 கைரல் கார்பன் இருக்கிறப்ப ப்ராப்ளம் டஃப்பாக இருக்கும்னு நீங்கள் இமேஜின் பண்ணாதீங்க. இது சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். தே ஆர் வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் 2s 3r 2 அமினோ 3 ஹைட்ராக்சி. இந்த 4 ஸ்ட்ரக்சரில் எந்த காம்பவுண்ட் 2s 3rனு கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் ஃபர்ஸ்ட் கார்பன் COH, செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். ஸோ 1 to 4 கார்பன் லேபிள் பண்ணியாச்சு. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது இந்த பர்ட்டிகுலர் கார்பனும், இந்த பர்ட்டிகுலர் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன்ல என்ன கான்ஃபிகரேஷன் அவங்க கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஏன் 4 கார்பன் கேட்கல? ஏன் செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும் கேட்குறாங்க? ஏன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும் தான் என்னது? தே ஆர் கைரல் கார்பன். அதனால அந்த 2 கார்பன் மட்டும் தான் கேட்குறாங்க. இது இப்ப எப்படி அரைவ் பண்றது? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கைரல் கார்பன் நம்ம ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிக்கணும். இந்த கைரல் கார்பன் என்ன அட்டாச் ஆயிருக்கு? ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பாக்சிலிக் ஆசிடோட கார்பன் அண்ட் இன் திஸ் பர்டிகுலர் கார்பன். இப்போ இந்த பர்டிகுலர் கார்பன்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. என்ன இருக்கு? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன். கார்பாக்சிலிக் கார்பன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஆக்சிஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இதெல்லாம் கிளாரிட்டியோட சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ தேட். ஸோ ஒரு டபுள் பாண்ட் ஓனா இட் மீன்ஸ் கார்பன் இஸ் அட்டாச் டு 2 ஆக்சிஜன் அர்த்தம். ஸோ டபுள் பாண்ட் ஓ. தென் யூ ஹேவ் தேர்ட் ஆக்சிஜன். ஸோ 3 ஆக்சிஜன். ஸோ HOCயோட என்ன ஆயிரும்? 3 ஆக்சிஜன் will take a upper hand. ஸோ இந்த பர்டிகுலர் கார்பனில் நைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, கார்பாக்சிலிக் ஆசிடோட கார்பன் செகண்ட் ப்ரியாரிட்டி, இந்த கார்பன் தேர்ட் ப்ரியாரிட்டி, ஹைட்ரஜன் ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ப்ரையாரிட்டி அசைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும்? செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். 1 2 3 1 2 3 என்ன ஆகுது? அது ஆன்டை கிளாக் வைஸ் சுத்துது. ஆன்டை கிளாக் வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். ஆனா என்ன பார்க்குறோம் இங்க? லீஸ்ட் ப்ரையாரிட்டி நியரா இருக்கு. ஹாரிசான்டல் பொசிஷன்ல இருக்கு. ஹாரிசான்டல் நியர் பொசிஷன். நியர் பொசிஷன்ல இருந்து நீங்க ஒரு கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணீங்க. லீஸ்ட் ப்ரையாரிட்டிய நியர் பொசிஷன்ல வச்சு கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணீங்கன்னா, அந்த கான்ஃபிகரேஷன் தப்பான கான்ஃபிகரேஷன். So answer is R configuration. So the second carbon has the R configuration. Now check the third carbon. This particular carbon has hydrogen, oxygen, carbon, carbon. இந்த பர்டிகுலர் கார்பன்ல என்ன இருக்கு? இந்த பர்டிகுலர் கார்பன்ல நைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன். நைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன். CH3 நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியுமே. ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். ஸோ ஆப்வியஸா என்ன ஆயிரும்? OHக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த கார்பன் நைட்ரஜன் which takes the upper hand, carbon takes the upper hand. இங்க மூணுமே ஹைட்ரஜன். ஸோ this carbon second priority, CH3 carbon third priority, hydrogen fourth priority. So now draw a semicircle 1, 2, 3. It is taking a clockwise rotation. Clockwise rotation R. ஹைட்ரஜன் எங்க இருக்கு? லீஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க இருக்கு? ஹாரிசான்டல் பொசிஷன்ல இருக்கு. நியரா இருக்கு. அப்ப அது தப்பான கான்ஃபிகரேஷன். ஸோ லீஸ்ட் ப்ரையாரிட்டிய ஹாரிசான்டல் லைன்ல வச்சு ப்ரையாரிட்டி அசைன் பண்ணா தப்பான கான்ஃபிகரேஷன். ஸோ என்ன ஆயிடுச்சு ஆன்சர்? எஸ். ஸோ வாட் ஹேவ் வி அரைவ்ட் அட்? 2R 3S. So compound A has a configuration of 2R 3S. இப்போ சின்ன கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன். சப்போஸ் எனக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. A, B, C, D. So A first priority, B second priority, C third priority, D fourth priority. So 1, 2, 3 traverse a clockwise. D vertical இருக்கு. So configuration கரெக்டான configuration. R configuration. இந்த காம்பவுண்டோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? A, B, C, D. A1, B2, C3, 4, D4 priority. So now 1, 2, 3 takes a semicircle which is anti-clockwise S configuration. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இனான்ஷியோமர்ஸ் இருக்குன்னா, இனான்ஷியோமர்ல ஒரு இனான்ஷியோமருக்கு ஆன் கான்ஃபிகரேஷன்னா, அடுத்த இனான்ஷியோமர் எஸ் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும்.
So mirror images have opposite configuration. Mirror imagesக்கு opposite configuration இருக்கு. So ஒரு enantiomer S ஆ இருந்துச்சுன்னா அடுத்த enantiomer R. So suppose enantiomer-ஆ உங்களுக்கு ப்ராப்ளம்ல கேட்டிருக்காங்க. 2 enantiomer-க்கு நீங்க கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும் தேவையே இல்ல. ஒரு enantiomer கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதோட மிரர் இமேஜ்க்கு என்ன வரும்? ஆப்போசிட். ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் வரும். ஓகே. இப்ப நான் இத இந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ண போறேன். எங்க யூஸ் பண்ண போறேன்னா, காம்பவுண்ட் Cக்கு நான் யூஸ் பண்ண போறேன். காம்பவுண்ட் சில என்ன குடுத்திருக்காங்க? காம்பவுண்ட் சிய பாருங்க. காம்பவுண்ட் சி அப்படியே எக்ஸாக்ட்டா காம்பவுண்ட் ஏ ஓட மிரர் இமேஜ். பாருங்க COH, COH, NH2 இங்க ரைட் ஹேண்ட் சைடு, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இங்க OH லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இங்க OH ரைட் ஹேண்ட் சைடு. தெரியுதா? So, compound C is the mirror image of compound A. ஸோ அப்ப இங்க 2ல ஆர் கான்ஃபிகரேஷன், 3ல எஸ் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா? அப்ப ஒரு மிரர் இமேஜ்க்கு என்ன வரும்? என்ன வரும்? சொல்லுங்க பாப்போம். நம்மளுக்கு என்ன வரும்? இங்க 2s, 3r. So if A has 2r, 3s, C will be having 2s, 3r. இங்க என்ன கேட்டிருக்காங்க? 2s, 3r. So answer is option C. நம்ம ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் மட்டும் தான் பண்ணோம். டைரக்ட்டா ஆன்சர் அரைவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஜாம் 2018ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வித் எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த 5 காம்பவுண்ட்ஸ்ல எத்தனை காம்பவுண்ட்ஸ்க்கு எஸ் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கோ. இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் தான் கைரல் கார்பன். கைரல் கார்பன்ல புரோமினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ CH3னா கார்பன் அட்டாச் டு 3 ஹைட்ரஜன்ஸ். இந்த கார்பனுக்கு என்ன இருக்கு? 2 ஹைட்ரஜன், 1 கார்பன். ஸோ ஆப்வியஸா 3 ஹைட்ரஜன்ல இங்க ஒரு கார்பன் வந்துச்சு. therefore இந்த கார்பன் செகண்ட் ப்ரியாரிட்டி, CH3 தேர்ட் ப்ரியாரிட்டி, ஹைட்ரஜன் ஃபோர்த் ப்ரியாரிட்டி. இப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நம்ம எப்பவுமே லீஸ்ட் ப்ரியாரிட்டிய நம்ம ஃபார் அவேல வச்சு அசைன் பண்ணும் கான்ஃபிகரேஷனை. ஸோ நான் இந்த பக்கமா வியூ பண்ண போறேன். ஸோ இப்படி வியூ பண்ணேன்னா 1, 2, 3 எப்படி சுத்துது? ஆன்டி கிளாக் வைஸ். therefore S configuration. So compound 1க்கு S configuration. Compound 2 பார்ப்போம். OH first priority, ethyl second priority. ஏன்னா இதுல கார்பன்ல ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? H, H, H. So கார்பன் first point of difference higher priority வந்துருச்சு. மீத்தாலுக்கு third, ஹைட்ரஜன் 4. So 1, 2, 3 எப்படி சுத்துது? Anti clockwise, S configuration. பட் ஹைட்ரஜன் எங்க இருக்கு? லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஹாரிசான்டல் இருக்கு. நான் கொடுத்துருக்க கான்ஃபிகரேஷன் தப்பான கான்ஃபிகரேஷன். ஸோ செகண்ட் காம்பவுண்ட் ஆர் கான்ஃபிகரேஷன். அடுத்து தேர்ட் காம்பவுண்ட் ஒரு அலீன். அலீன்ஸ்ல எப்படி கான்ஃபிகரேஷன் அசைன் பண்றது? அலீன்ஸ்ல டைரக்ஷன் ஆஃப் வியூவிங் ரொம்ப முக்கியம். ஸோ நான் எந்த டைரக்ஷன்ல வியூ பண்றது ரொம்ப முக்கியம். சப்போஸ் நான் இங்கிருந்து பார்க்குறேன். நான் இப்படி வியூ பண்றேன். நான் இப்படி வியூ பண்ணேன்னா எனக்கு இந்த குரூப் எனக்கு நியர் குரூப் ஆயிரும். இந்த குரூப் எனக்கு ஃபார் ஆயிரும். ஸோ இங்க நம்ம நியர், ஹாரிசான்டல், வெர்டிகல் அப்படி எதுவுமே இல்ல. நம்ம போன வாட்டி பார்த்த மாரி கார்பன் வித் 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் போன எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்லலாம். அந்த ப்ரையாரிட்டி குடுத்து ஹாரிசான்டல்ல இருக்கு. அப்ப அது நியர் குரூப் அந்த மாரி கான்செப்ட் இங்க இல்ல. இங்க பார்க்குற பார்வை விச் டைரக்ஷன் யூ ஆர் லுக்கிங் அட் அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இங்கிருந்து நான் பார்க்குறப்ப இந்த 2 குரூப் எனக்கு என்ன ஆயிடுது? நியர் குரூப் ஆயிடுது. ஸோ நியர் குரூப்ப நம்ம என்ன செய்யணும்னா, போல்டான லைன்ல வரையணும். ஹைட்ரஜன், CH3 வெர்டிகலா இருக்கு. அப்ப இது 2மே எனக்கு பார்த்தீங்கன்னா, திக் வெட்ஜ், டேஷ்ட் வெட்ஜ். ஸோ அது ஹாரிசான்டலா இருக்கு. ஹாரிசான்டலா நான் வியூ பண்ற பொசிஷன்ல பார்த்தோனே, இந்த ஃபார் குரூப் நான் தின் லைன்ல வரையணும். ஃபார் குரூப்ல நான் இங்கிருந்து பார்க்குறப்ப எனக்கு என்ன ஆகும்? எனக்கு CH3 எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போயிரும். ஹைட்ரஜன் எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துரும். அப்ப நான் பிரையாரிட்டி அசைன் பண்ணணும். பிரையாரிட்டி அசைன் பண்றப்ப, அந்த திக் லைன்ல இருக்கு இல்லையா? திக் லைன்ல நியர் எனக்கு பார்வையில பக்கத்துல குரூப்ப ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அசைன் பண்ணிடணும். 1, 2 அதுக்கு 1 அண்ட் 2 பிரையாரிட்டி அசைன் பண்ணதுக்கு அப்புறம், ஃபார்ல இருக்கிறதுக்கு நான் 3 அண்ட் 4 குடுக்கணும். அப்ப CH3க்கு 3, ஹைட்ரஜன் 4. ஸோ இங்க பேஸ்ட் ஆன் கார்பன், ஹைட்ரஜன் இல்ல. பிகாஸ் இந்த கார்பன்லயும் CH3 NH இருக்கு. பின்னாடி கார்பன்ல CH3 H இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் எது எனக்கு பக்கத்துல இருக்கோ அதுக்கு 1 அண்ட் 2 குடுத்து, பேக் சைடுல இருக்க கார்பனுக்கு 3 அண்ட் 4 குடுக்கணும். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் 1, 2, 3 எப்படி சுத்துது? இது எனக்கு ஆன்டி கிளாக் வைஸா சுத்துது. therefore it is S configuration. ஸோ நான் உங்களுக்காக இந்த டைரக்ஷன்ல நான் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இந்த டைரக்ஷன்ல வியூ பண்ணேன்னா, இது எனக்கு நியர் குரூப் ஆயிரும். இது எனக்கு ஃபார் ஆயிரும். ஸோ இது ஃபார் ஆயிரும். இது எனக்கு நியர் ஆயிரும். அப்ப நியர் குரூப் எனக்கு ஹாரிசான்டலா திக் லைன்ல வரையிறேன். திக் லைன்ல வரையிறேன். ஸோ நான் என்னோட பார்வை இங்கலருந்து இருக்கு. இப்படி இருக்கு. ஸோ இங்கலருந்து நான் பார்க்குறப்ப, CH3 எனக்கு ரைட்ல வந்துருது. ஹைட்ரஜன் எனக்கு லெஃப்ட்ல வந்துருது. அப்ப இந்த ஃபார் குரூப் வெர்டிகல்ல ஹைட்ரஜன் மேல, CH3 கீழ. இப்ப எனக்கு நியர் குரூப்ப நான் ஃபர்ஸ்ட் லேபிள் பண்ணுவேன். ஸோ 1, 2 இத நான் அடுத்து லேபிள் பண்ணுவேன். 3, 4 இப்ப 1, 2, 3 எப்படி போகுது? ஆன்டி கிளாக்வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் அலைன்ஸ் நீங்க எந்த பக்கம் வியூ பண்றீங்க அது ரொம்ப முக்கியம். வியூ பண்ற இடத்துல நீங்க திக்கா வரையணும். பக்கத்துல இருக்கிறத திக்கா வரையணும். தூரமா இருக்கிறத நீங்க தின் லைனா வரையணும். ஸோ திக் லைன்ல இருக்க குரூப் ஃபர்ஸ்ட் 1 அண்ட் 2ன்னு பிரையாரிட்டி குடுத்து, ஃபார்ல இருக்கிற தின் லைனுக்கு குரூப்ஸ் 3 அண்ட் 4ன்னு நீங்க பிரையாரிட்டி குடுக்கணும். ஸோ நான் இந்த பக்கம் வியூ பண்றப்ப எனக்கு இந்த வெர்டிகல்ல இருக்கிறது எனக்கு நியரா இருக்கு. ஸோ நான் அத வெர்டிகல்ல நான் திக்கா போட்டிருக்கேன். அதுல 1 அண்ட் 2 குடுத்துருக்கேன். ஆனா இந்த பக்கம் வியூ பண்றப்ப எனக்கு இந்த ஹாரிசான்டல் குரூப்ஸ் எனக்கு நியரா இருக்கனால, அந்த ஹாரிசான்டல் குரூப்ப நான் ஹாரிசான்டலா நான் திக்கா வரைஞ்சுட்டு, அதுக்கு நான் 1 அண்ட் 2 குடுத்துட்டு, ஃபார 3 அண்ட் 4 குடுத்துருக்கேன். குடுத்ததுக்கப்புறம் 1, 2, 3, 4 ஆஸ் யூசுவல். இதுல நீங்க லீஸ்ட் பிரையாரிட்டி ஹாரிசான்டலா இருக்கு, வெர்டிகலா இருக்கு அந்த பாயிண்ட் இங்க கிடையாது. ஓகேயா? ஸோ 1, 2, 3, 4 குடுத்ததுக்கப்புறம் எஸ் கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ நான் எந்த பக்கம் வியூ பண்ணாலும் எனக்கு என்ன வந்து எஸ் வருது. ஸோ 3 காம்பவுண்ட் எனக்கு என்ன வந்துருச்சு? எஸ் கான்ஃபிகரேஷன். இப்போ 4த் காம்பவுண்ட் பார்ப்போம். 4த் காம்பவுண்ட்ல நைட்ரைல் சி ட்ரிபிள் பாண்ட் N என்ன? சி ட்ரிபிள் பாண்ட் என்னது? கார்பன் அட்டாச்ட் டு 3 நைட்ரஜன். 3 நைட்ரஜன். இங்க கார்பன் அட்டாச்ட் டு ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். Carbon attached to hydrogen, hydrogen, hydrogen. So obviously, first priority, second priority, third priority. Hydrogen fourth priority. நான் இங்கிலிருந்து வியூ பண்றேன். நான் இங்கிலிருந்து வியூ பண்றேன்னா, எனக்கு என்ன வருது? 1, 2, 3. ஸோ கிளாக் வைஸா சுத்துது. ஆனா என்ன இருக்கு? ஹைட்ரஜன் லீஸ்ட் பிரையாரிட்டி நான் அந்த சைட்ல இருந்து நான் வியூ பண்றேன். இங்கிலிருந்து வியூ பண்றப்ப ஹைட்ரஜன் என் பக்கத்துல இருக்கு. அப்ப குடுத்திருக்க கான்ஃபிகரேஷன் தப்பான கான்ஃபிகரேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே? இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் காம்பவுண்ட் பார்ப்போம். இந்த கார்பன்ல இது CH2, இதுவும் CH2, அடுத்து CH, CH, CH2. ஸோ இந்த கார்பன் CH2 பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸே கிடையாது. அடுத்த கார்பன்ல CH இருக்கு, CH2 இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் கார்பன்ல ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் இருக்கு. இந்த டபுள் பாண்ட் C இருக்கறனால கார்பன் இஸ் அட்டாச்ட் டு 2 கார்பன், 1 ஹைட்ரஜன். அப்போ ஆப்வியஸா இந்த வழியில வர்ற கார்பனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இந்த வழியில போனா செகண்ட் பிரையாரிட்டி. இந்த கார்பன்ல 3மே ஹைட்ரஜன். ஸோ ஆப்வியஸா இங்க கார்பன்ல ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் இருக்கு. இங்கேயும் கார்பன்ல ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் இருக்கு. ஸோ இதுவ கம்பேர் பண்றப்ப இது 2மே ஹையர் பிரையாரிட்டி. இப்ப இது 1 அண்ட் 2 கம்பேர் பண்றப்ப 1 ஹையர் பிரையாரிட்டி பிகாஸ் நெக்ஸ்ட் கார்பன்ல இது வின் ஆயிடுது. ஸோ 1, 2, 3 ஹைட்ரஜன் 4. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம பிரையாரிட்டி அசைன் பண்ணிட்டு இப்ப செமி சர்க்கிள் டிரா பண்ணணும். 1, 2, 3. 1, 2. ஸோ திஸ் இஸ் தேர்ட். ஸோ 1, 2, 3 எப்படி போகுது? 1, 2, 3 கிளாக் வைஸா சுத்துது. ஸோ ஆர் கான்ஃபிகரேஷன் நீங்க சொல்வீங்க. ஆனா லீஸ்ட் பிரையாரிட்டி திக் வெட்ஜ் நம்ம பக்கத்துல இருக்க நான் வியூ பண்ற பாயிண்ட் நான் போர்டுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து வியூ பண்றேன். அப்ப லீஸ்ட் பிரையாரிட்டி என் பக்கத்துல இருந்து வியூ பண்ணிக்க. அப்ப தப்பான கான்ஃபிகரேஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் S, தேர்ட் காம்பவுண்ட் S, ஃபோர்த் காம்பவுண்ட் S, ஃபிஃப்த் காம்பவுண்ட் S. ஸோ 5ல 4 காம்பவுண்டுக்கு S கான்ஃபிகரேஷன். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? ஆன்சர் இஸ் 4. ஆன்சர் இஸ் 4. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் கான்செப்ட்ல நான் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். இதே மாரி அடுத்து நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.